உண்மையிலே ஆரம்பிக்கிறப்ப பாதி சேர் காலியா இருந்தது. ஆனா இந்த அரங்கம் இன்னைக்கு நிறைஞ்சிருக்குது. என் மனசே இன்னைக்கு நிறைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல் நாளே இவ்வளவு வெற்றிகரமான ஒரு கூட்டம். அதனால நான் என்ன ஐடியா பண்ணியிருந்தேன்னா, ஏற்கனவே தாமதமா தொடங்கியிருக்கு, முதல் நாளே நம்ம வச்சு செய்யக்கூடாது. அதனால ஒரு 10 பேர் எந்திரிச்சா நம்ம கலெக்டர் ஐயாட்ட சொல்லிட்டு, சார் எந்திரிக்கிறாங்க சார், முடிச்சிடுறேன் சார் அப்படின்னு சொல்லலாம்னு நான் ஐடியா பண்ணேன். ஆனா இப்ப என் கருத்தை நீங்க புறக்கணிச்சிட்டீங்க. பட்டிமன்றத்தின் தலைப்பு மாறிடுச்சு. இப்ப திண்டுக்கல்லா திருவள்ளூரா, அதுல உங்களை தப்பா கணக்கு போட்ட திண்டுக்கல் தோல்வி அடைஞ்சிருச்சு. வெற்றி எங்க திருவள்ளூரோட ரசிக பெருமக்களுக்கு தான். ஒரு கால் ஆஃப் நேச்சர் கூட ஒருத்தர் கூட எந்திரிச்சு போல. அவரு ஹரிபாலகிருஷ்ணன் பேசிட்டு இருக்கப்ப அங்க ஒருத்தர் சுத்தியல் எடுத்து லொட்டு லொட்டு லொட்டுன்னு அடிச்சாரு. ஒரு 20 பேர் திரும்பி பார்த்தாங்க. பேச்ச கேட்காம அங்க என்ன சத்தம் அப்படின்னு அவர் சுத்தியல் வச்சுட்டு ஓட்டிட்டார். அந்த அளவுக்கு நுட்பமாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இனியவன் பேசும்போது செருப்புக்கும் வாழ்க்கைக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்குன்னு. என் வாழ்க்கையில செருப்பு எப்படி விளாண்டுச்சு தெரியுமா? நான் எங்க வீட்டுக்காரம்மா போற கோயிலுக்கெல்லாம் கூட போவேன். சில இடங்கள்ல ரொம்ப கூட்டமா இருக்கு, செல்ஃபி எடுத்து என்னை உசுர வாங்குவாங்கன்ட்டு, மா நீ போயிட்டு வாமா, நான் வெளியில நின்றுகிட்டு இருக்கேன், நீ போய் சாமி கும்பிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னா எங்க வீட்டுக்காரம்மா என்ன பண்ணிருச்சு, சரி சரி நான் உள்ள போறேன்ல, இந்த செருப்பை பார்த்துக்குங்க அப்படின்ட்டு அது செருப்பை கழட்டி போட்டு உள்ள போயிடுச்சு. என் வீட்டுக்காரம்மா கழட்டி போட்டது மட்டும் இல்லாம என் வீட்டுக்காரம்மாவோட தங்கச்சி, என் தங்கச்சி, பக்கத்து வீட்டுக்கார பொம்பளைங்க எல்லாம் ஒரு 5 லேடிஸ் செருப்பு என் பக்கத்துல இருக்கு. நான் இப்படி நின்றுட்டு இருந்தேன். ஒருத்தர் வந்தாரு, சரி செருப்பு பார்த்துக்கிறவர் தான் போல இருக்குன்ட்டு, இந்த செருப்பு எவ்வளவு சார், ஜோடிக்கு 50 காசா 1 ரூபாயான்னு கேட்டாரு. ஓ நான் எப்படி சொல்றது அந்த ஆள்கிட்ட, எங்க வீட்டு பொம்பளைங்கெல்லாம் அவுத்து போட்டு போயிருக்காங்க, அதை பார்த்துட்டு இருக்கேன். சரி சரி இந்த ஆள் பொம்பளை செருப்பை மட்டும்தான் பார்த்துக்குவான் போல இருக்கு, ஆம்பளை செருப்பை பார்த்துக்க மாட்டியோ, ஏண்டா செருப்பு பார்த்துக்கிறதுலையும் இம்புட்டு கொள்கையா உனக்கு அப்படின்னா, சரி சரி கழட்டி போடுறா அப்படின்ட்டு அந்த ஆள் கழட்டி போட்டது இல்லாம ஒரு 20 பேர் கழட்டி போட்டு போயிட்டாங்க. எல்லாத்துக்கும் 50 காசு. ஒரு 20 ஜோடிக்கு 50 காசு. யோசனை பண்ணி பாருங்க, 10 ரூபா வசூலாயிடுச்சு. உண்மையிலேயே நான் உள்ள போய் சாமி கும்பிட்டு இருந்தா கூட அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஒரு 50 பேருக்கு சாமி கும்பிடுறதுக்கு செருப்பு பார்த்துக்கிற ஒரு ஆளா நான் இருந்தேனே, ஒரு 50 பேரை சாமி கும்பிட வச்சனேங்கிற சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வாழ்க்கை. அதனால இன்னொருத்தர் நம்மளால மகிழ்ச்சி அடைகிறது தான் வாழ்க்கையினுடைய ஆதாரமே. இதுல யார் நமக்கு அதிகமான அந்த அன்பை தருவது, உறவு தருகிறதா அல்லது நட்பு தருகிறதா, அதான் இன்னைக்கு தலைப்பு. உண்மையிலே இன்னைக்கு உறவுங்கிறது எவ்வளவு மகிழ்ச்சி. ஒரு வீட்டில் ஒரு பிள்ளைய பொண்ணு பார்க்க வர்றாங்க. அந்த பொண்ணு பார்க்க வர்றப்ப அந்த மாப்பிள்ளை வீட்டில இருந்து ஒரு குரூப் வந்திருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுல சொந்தக்காரன் ஒரு 5 பேர் இருப்பான், கூட ஒரு 3 பேரை டீ வாங்கி கொடுத்து கூட்டி வந்திருப்பாங்க. அவனை எதுக்கு தெரியுமா கூட்டி வந்திருக்காங்க? இந்த எவ்வளவு போடுறதுன்னு கேட்கறதுக்குன்னே கூட்டி வந்திருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சு மண்டபம்லாம் பார்த்துக்கலாங்க, வைகாசி மாசம் வச்சுக்குவான், திருமணம் மண்டபம் திருவள்ளூர்லயே புக் பண்ணிடுவான் அப்படின்னு பேசிட்டு, அப்புறம் பேச வேண்டியதை பேசுங்க. இன்னும் என்ன பேச வேண்டியது? தேதி புக் பண்ணியாச்சு, மண்டபம் புக் பண்ணியாச்சு, பொண்ணுக்கும் பிடிச்சிருச்சு, மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருச்சு, பேச வேண்டியத பேசுங்க அப்படிம்பான் ஒருத்தன். அவன் டீ குடிச்சிட்டு அதுக்குன்னே வந்திருப்பான். இன்னொருத்தன், இல்ல மாப்பிள்ளை வீட்டில் என்ன கேட்குறாங்கன்னா, எம்புட்டு நகை போடுவீங்கன்னு கேட்குறாங்க. போட்டான் பிட்ட. அப்போ பொண்ணு வீட்டில் அப்படியே என்ன சொன்னாலும் எப்படி ஒத்துக்குவாங்களோன்ட்டு அப்படி ஏலம் கேட்குற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வர்றாரு. யாரு? பொண்ணோட அப்பா. ஒரு 20 பவுனு அப்படின்னா மாப்பிள்ளையோட அப்பா முகம் அப்படியே மாறுது. இல்லை ஒரு 25 பவுனை போடலாம்ட்டு இருக்கான்.
இல்ல ஒரு 20 போட்டுருங்க அப்படின்னா மாப்பிள்ளையோட அப்பா முகம் பிரைட் ஆயிடுச்சு. அப்ப 27 அக்செப்ட். ஆனா 20 பவுன் தான் வச்சிருக்கேன். என்னடா 7 பவுனை சேர்த்து சொல்லிட்டமே, என்னடா பண்றதுன்னு இப்படியே முழிக்கிறாரு பொண்ணோட அப்பா. அப்ப சந்துக்குள்ள அந்த பொண்ணோட அண்ணன் அந்த சைடுல நின்று அவங்க அப்பாட்ட ஒரு ஆக்ஷன் பண்றான். சொல்லுப்பா, 7 பவுன் தானே சொல்லு, நான் பாத்துக்கிறேன். வச்சாது என் தங்கச்சிக்கு நான் அந்த 7 பவுனை கொண்டு வர்றேன்னு ஒரு ஆக்ஷன் ஒரு அண்ணன் பண்ணுவான் பார்த்தீங்களா? இந்த அண்ணன் கிடைச்ச தங்கச்சிக்கு எவ்வளவு பேர் நீங்க இருப்பீங்க? தன்னுடைய தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகணும்னு 32 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம தன் வாழ்க்கையை தியாகம் செய்த எத்தனை அண்ணன்மார்கள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கோம். இப்படி அண்ணனுங்க நண்பர்கள்ல கிடப்பானா? கிடைக்காது. அதே மாதிரி பெத்த தாய், இந்த அம்மாங்கிற சொல்லுக்கு ஒரு பாட்டு கண்ணதாசன் எழுதியிருப்பாரு. கன்றின் குரலும் கன்னி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா, கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா. எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா. இன்ப கனவை அள்ளி தரவே இறைவன் என்னை தந்தானம்மா. என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை? செல்ல கிளிகளாம் பள்ளியிலே, செவ்வந்தி பூக்களாம் தொட்டிலே, என் பொன் கன்றின் குரலும் கன்னி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா, கருணை அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா. எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மான்னு எழுதினார் கண்ணதாஸ். ஒரு வீட்டுல குழந்தை திருவிழாவில் காணா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அழுதுகிட்டு இருக்கு. அறிவிக்கிறாங்க, இங்கே ஒரு பெண் குழந்தை சிவப்பு கலர் கவுனம் பச்சை கலர் ரிப்பனும் அணிந்து மல்லிகைப்பூ வைத்திருக்கக்கூடிய ஒரு 7 வயது பெண் குழந்தை இங்கே காணாமல் போயிருக்கிறது. அதை அதை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் இங்கே வரவும். அழுது அழுது பார்க்கிறாங்க. உடனே அந்த ஊர்ல இருக்க ராஜா வர்றார். என்ன பாப்பா, என்ன உங்க அம்மாவை காணாமா? ஆமாங்க, எங்க அம்மா. இங்கடா உங்க அம்மா எங்க போச்சு அப்படின்ட்டு அந்த ஊர்ல யாரெல்லாம் இருக்காங்களோ ஒவ்வொரு பொண்ணா கூட்டு வந்து, இது உங்க அம்மாவா அப்படின்னு கேட்கிறாங்க. இது இல்ல. ஊர்லயே அழகான ஒரு பொண்ணை கூட்டு வந்து, இது உங்க அம்மாவா? இது எங்க அம்மா இல்ல. ராஜாக்கு என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னா, இதை விட அழகான பொண்ணு நமக்கு தெரியாம இந்த ஊர்ல யாரா, இதை விட அழகுன்னு சொல்லுது இந்த புள்ள அப்படின்ட்டு. அப்புறம் கடைசியா ஒரு அம்மா குழந்தைய தேடிட்டு வருது. தலையெல்லாம் விரிச்சு போட்டு பல்லெல்லாம் ஏத்தி இடையில ஓட்ட பல்லு சப்பி போட்ட பனங்கொட்டை மாதிரி அழுக்கு சேலையை கட்டிட்டு ஒரு அம்மா வருது. இதுதான் எங்க அம்மா அப்படின்ட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிச்சு. பேரழகிகளை எல்லாம் காண்பித்து இதுதான் உங்க அம்மாவான்னு கேட்டப்ப, இது எங்க அம்மா இல்லைன்னு அந்த தாய் தான் அந்த குழந்தைக்கு அவ்வளவு அழகா தெரிஞ்சா. இன்னொரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல ஒரு பெரிய பூகம்பம் நடந்துருச்சு. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு சாக்குல கட்டிக்கிட்டு கிளம்புங்க அப்படின்னு பெண்கள்லாம் வந்து ஆளுக்கு ஒரு மூட்டையை தூக்கிட்டு அப்படியே கிளம்பி போகுதுங்க. அந்த ஊர் எல்லையில ஒவ்வொரு மூட்டையா பிரிக்கிறான் அந்த ஊரோட காவலன். ஒரு மூட்டையில பார்த்தா வெறும் நகையா இருக்கு, இன்னொரு மூட்டையில பார்த்தா வெறும் பத்திரமா இருக்கு ஒரு அம்மா. இன்னொரு மூட்டை ஆடிச்சு. என்னடா மூட்டை அசையுது அப்படின்னு மூட்டையை பிரிச்சா அந்த அம்மாவோட புருஷனை கட்டி தூக்கிட்டு வந்துருக்கு. என்னம்மா அதாவது நகையை தூக்கிட்டு போகுது, பத்திரத்தை தூக்கிட்டு போகுது, இந்த ஆளை போய் தூக்கிட்டு வந்திருக்கே அப்படின்னு அந்த அம்மா சொல்லுச்சு. அவங்கெல்லாம் அதை கொண்டு போவாங்க, செலவழிச்சு வாழ்க்கையில வறுமைக்கு போயிடுவாங்க.
ஆனா இவர் கூட இருந்தா இது மாதிரி எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் என்னையால சம்பாதிக்க முடியும். இவர் கூட இருக்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி எனக்கு வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்லி தன் கணவனை சாக்கில் போட்டு தூக்கிட்டு வந்த மனைவி அப்படிங்கிற ஒரு வரலாற்றில் நடந்த ஒரு உண்மை. உறவுகள் இப்படிலாம் இருக்கும். ஆனா இந்த குரூப் என்ன சொல்லுது, அப்படியா இருக்கு உறவு? ஏயா கேட்கிற, மனைவியை பத்தி பேசுறதுக்கு யாராவது ஒரு ஆள் கைதட்டினீங்களா? எனக்கு கிடைத்த மனைவி மாதிரி அப்படின்னு அடையாப்பா ஏப்பா. காரணம் என்னன்னா வெளியில பெரிய அதிகாரியா இருப்பார், வழிநடுக அவருக்கு சலிட் அடிப்பாங்க. டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், வழிநடுக போலீஸ்காரங்களா ஐயா ஐயா ஐயா. வீட்டில் போய் காலிங் பெல் அடிக்கிறாரு. அவங்க வீட்டுக்காரம்மா கதவை திறந்துட்டு சலிட்டா அடிக்க 10:30 மணிக்கு வர சொன்ன, என்ன 11:30க்கு வர்ற? யாரு? டிஐஜிய. அவரு அது கொஞ்சம் என்ன லேட்டு, உன்னையெல்லாம் வச்சிருக்காங்க பாரு காவல்துறை அதிகாரியா, கூட இருக்க ஏட்டையாவும் கான்ஸ்டபிள். ஐயா நிலைமையே பிடித்தானா? வீட்டுல திரும்பி பார்க்கிறாரு டிஐஜி, இன்னும் இங்கதான் இருக்கீங்களா? போயிட அப்படின்னு. சாரி டே, வர்றப்ப பேசிட்டு வர்றாங்க. ஐயா நிலைமையே வீட்டுல பத்தியாடா. யாரா இருந்தாலும் இதுதான். நான் பெரிய அரசியல்வாதி, மேடையில பேசுறேன், வீட்டுல போய் பேச முடியுமா? அதே மாதிரி என் வீட்டுல போய் அன்பா இருந்த மனைவி அவர்களை, எனக்கு பொண்ணு கொடுத்த மாமனார் அவர்களை, மாற்றி மேலது குழந்தைகளை, மாற்றி மேலது பேர பிள்ளைகளை அப்படின்னா, ஏயா தெருவில் கொள்ற கொலை பத்தான்னு இங்கேயும் வேறையா? உடனே என்ன வீட்டில் முடிவு பண்ணுவாங்கன்னா, ஒரு சால்வையை போத்தி விட்டு பேசாம போய் படுத்துருவாரு அப்படின்னு. வீட்டில் என்னதான் வெளியில நம்ம இது பண்ணாலும் வீட்டில் நம்ம ரேட்டே வேற. கலை மாமனின்னு பட்டம் கொடுத்துருக்காங்க, நகைச்சுவை தென்றல்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. என்னைக்காவது என் மனைவி அந்த பட்டத்தை சொல்லி கூப்பிட்டுருக்காங்களா? கலைமாமணி அவர்களே காப்பி குடிக்கிறீங்களா? அதை ஏன் கேட்குறீங்க? கல்யாணம் முடிச்ச புதுசுல தங்கம் காப்பி போட்டு வா தங்கம் அப்படின்னா குடு குடு குடுன்னு ஓடியாரு. ஒரு 15 வருஷம் கழிச்சு, ஏய் காப்பியா குடுறி, ஆமா உன் மகரைக்கு காப்பி வேற. 15 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு டிவி வெடிக்கடையில போய் டிவி குடிச்சுட்டு இருப்பாரு காலையில. வீட்டுல அடையாப்பா. வெளியில ஒருத்தர் டீ குடிக்க வர்றாருன்னா அங்க மேட்ரு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். வீட்டுல காப்பி வீட்டுல கேட்டு கிடைக்காத ஆள் தான் இந்த டீ கடையில வந்து காலையில 6:30க்கு காப்பி குடிக்கிறது. நீங்க அது பூரா விசாரிங்க. என்ன கல்யாணம் முடிச்ச புதுசுல போட்டு கொடுத்தா அதெல்லாம் கிடையாதுயா அப்படின்ட்டு. உறவு எங்கேயா மகிழ்ச்சியை தருது அப்படின்னு யாரு? நண்பர்கள்ங்கிற குரூப் கேக்குது. சரி, உறவு அப்படியே தான் இருக்கா? இல்ல. இன்னைக்கு நாகை மாவட்டத்தில் திருக்கடையூர் அப்படிங்கிற ஊர்ல போய் பாருங்க. வயசான 80 வயசு தாத்தா 70 வயசு பாட்டிக்கு தாலி கட்டிக்கிட்டு இருக்கார். அந்த தாலியை கொடுக்குறாங்க. கட்டு தாத்தா அப்படின்னா அவர் இப்படியே தாலியை கொண்டுகிட்டு ஐயர் கழுத்துக்கிட்ட போறாரு. தாத்தா இங்க உட்கார்ந்து இருக்கு பாட்டி, நீ வாட்டு கண்ணு தெரியாம ஐயர் கழுத்துல போய் கட்ட போற, பிரச்சனை ஆயிட போகுது. இந்த அப்படின்ட்டு இப்படியே கண்ணு தெரியாம இப்படி கட்டி விடுறாரு. வெளிநாட்டுக்காரன் ஒருத்தன் வந்து, வாட் இஸ் திஸ், ஓல்டு மேன் இஸ் கெட்டிங் மேரிட் டு ஓல்டு உமன், வாட் நான்சென்ஸ் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறான். அதுக்கு நம்பால் சொல்றான், திஸ் இஸ் 60ஆம் கல்யாணம் அப்படிங்கிறான். வாட் இஸ் மென் பை 60ஆம் கல்யாணம்? 60th anniversary, wedding anniversary of the old couple. வெளிநாட்டுக்காரன் கிறுக்கனா இருக்காங்க. தமிழ்நாட்டுல 60 வருஷம் ஒரே மனைவியோட எப்பூரா அவனுங்களுக்கு நம்பவே முடியல. ஏன்னா அவன் தொட்டதுக்கெல்லாம் டைவர்ஸ் பண்ணுவாங்க. புருஷன் கொரட்ட விடுறாங்கிறதுக்காக ஒரு அம்மா டைவர்ஸ் பண்ணது. He is breaking the wind in the night. I don't want to live with this man. கொரட்ட விடுறவனுக்கு கல்யாணம் கிடையாது. தமிழ்நாட்டில் கொல்லப்பேலு கல்யாணமே ஆகாது. ஆனா 80 வயது வரை ஒரு மனைவியோட வாழ்ந்து அந்த திருமணம் முடிக்கின்ற அந்த மகிழ்ச்சி
அவங்க காலில் விழுந்து எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கி அவங்க கையில இருந்து குங்குமத்தை வாங்கி தன் தாலி கயித்துல ஒட்டிக்கிட்டு நெத்தியில வச்சுக்கிட்டு வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த பெரியவர்களுடைய வாழ்த்து நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரும். இந்த பண்பாடு நம்ம நாட்டினுடைய பண்பாடு. உறவு தானே. ஒரு கோயில்ல குங்குமம் கொடுத்தா கூட ஒரு அம்மா வாங்கி இங்க கொஞ்சம் வச்சு செவுத்து பக்கம் திரும்பி அந்த தாலி கொடி எடுத்து அந்த குங்குமத்தை அந்த தாலி மேல அழுத்துது. ஏமான்னு கேட்டா அதுல அவங்க இருக்கா, யார் அவங்க வீட்டுக்காரர் இருக்காரான், அதுல அவன் தண்டி இருக்கான், புளி மூட்டை ராமசாமி மாதிரி. அவன் அந்த மஞ்ச கைத்துல தொங்குறான்னு நம்பி கண்ணுக்குள்ள ஒத்தி வைக்குது. இந்த மகிழ்ச்சியெல்லாம் உறவு தானையா தர முடியும், யார் தர முடியும் அப்படின்னு இவங்க எல்லாம் ரைட்டு. வாழ்க்கையில் உறவினர்களோடையே வாழ்ந்தவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்களா? யோசனை பண்ணி பாருங்க. தந்தை பெரியார் என்ற தாத்தா இன்னைக்கு லியோனி இந்த இடத்துல பேசிட்டு இருக்கேன்னா பகுத்தறிவையும் தன்மானத்தையும் சுயமரியாதையும் மேடைதோறும் முழக்கம் செய்த தந்தை பெரியார். அவர் இல்லாட்டி லியோனி இந்த மேடையில இல்ல. காரணம் என்னன்னா அப்படிப்பட்ட தந்தை பெரியார் எவ்வளவு வேதனைகள், ஏச்சு பேச்சு. அவருக்கு நேர் எதிரான கொள்கை உடையவர் சர் ராஜகோபால் ஆச்சாரியார், ராஜாஜி. பெரியார் ராமருடைய சிலைக்கு அவரு அவமரியாதை செஞ்சாருன்னா இவர் ராமர் பூஜை நடத்துவார். ரெண்டு பேரும் கொள்கையில் எதிரெதிர் துருவங்களாக இருந்தவர்கள். ஆனால் அந்த ராஜாஜி இறந்தப்ப தன் மனைவி இறந்த போது கூட அழாத பெரியார் அந்த ராஜாஜி இறந்த போது சிறு குழந்தையை போல் தேம்பி தேம்பி அழுதுகிட்டேன் ஒரு வாக்கியம் சொன்னார். இந்தியாவின் அறிவு கோபுரம் சரிந்து விழுந்தது என் நண்பன் ராஜாஜியின் மறைவுக்கு பின். அறிவு கோபுரம் சரிந்து விழுந்ததுன்னு சொல்லி எதிரெதிர் துருவங்களாக இருந்த ராஜாஜி இறந்த போது தந்தை பெரியார் அழுத அழுகை இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் நட்பினுடைய உச்ச கட்டம். அந்த நட்பு தான் ஒரு மனிதன் ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்து ஒருவரை நேசிப்பது எதுலன்னா நட்பில் மட்டும்தான். ராமனை உறவு பூரா இம்சை பண்ணுச்சு. பெத்த தகப்பன் ராமனை காட்டுக்கு போடா, என் மனைவி ஒரு வரம் கேட்டா, கோ டு தி ஃபாரஸ்ட். யார? ராமனை. ஓகே மை டியர் டாடி, ஐ எம் ரெடி டு கோ டு தி ஃபாரஸ்ட் அப்படின்னு அன்றலர்ந்த மலர் போல அப்பா சொல்லிட்டாருன்னு அவ்வளவு மகிழ்ச்சியோட ராமர் போனார். செருப்பு போட்டுட்டு போனார். அத அவன் தம்பி புடிஞ்சு போயிட்டான். கால பாதம் அது அந்த காட்டுக்குள்ள போற அண்ணன் முள்ளுகுள்ளு குத்தும்னு தெரியாதா? வேற எதையாவது கேட்டு ஒரு மோதிரத்தை வாங்கிட்டு போ அல்லது கிரீடத்தை வாங்கிட்டு போ. அண்ணே உன் ஞாபகமா உன் செருப்பை வச்சு நான் ஆட்சி செய்யலாம் இருக்கேன்ட்டு நடடா அப்படின்னு செருப்பை புடிட்டு போயிட்டார். யாரு? பரதன். லட்சுமணன் பண்ண இம்சை. அவரு அந்த மாரிசன்கிறவன் மானா வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு மனைவி அந்த மான புடிச்சு கொடு. யாரு? சீதை. கூடியே அவ்வளவு கஷ்டப்பட்டு லவ் பண்ணா சீதை. அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள், மெல்லிய முறுவல் என்னை உண்டதே அப்படின்னார். ராமனுடைய சிரிப்பு சீதைய சாப்பிட்டுச்சான். எப்படி கம்பரு சிரிப்பு சாப்பிடுதுன்னா அப்ப கம்பர் எப்படி அனுபவிச்சு எழுதியிருக்காரு பாருங்க. இப்படி லவ் பண்ண மனைவி அந்த மான புடிச்சு குடியா அப்படின்னு ராவணனால கடத்தப்பட்டு அவ்வளவு ஆசைப்பட்ட மனைவியையும் பறி கொடுத்துட்டு இருந்தார். அப்ப அந்த சீதையை மீட்பதற்கு கூட உதவி செஞ்சது லட்சுமணன் ஒரு தம்பி மட்டும்தான். ஆனா அந்த மிகப்பெரிய படை யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா குகனோடும் ஐவரானோம் குன்று சொல் மகனோடும் அறுவரானோம் அகனமர் காதலைய நின்னோடும் எழுவரானோம்னு வேடர் குல தலைவன் குரங்கின தலைவன் ராவணனுடைய தம்பி
எல்லாரையும் அண்ணன் தம்பிகளாக நண்பர்களாக ஏற்றுக்கொண்டு அந்த போரிலே ராமன் வென்றான்னா உறவுகள் எல்லாம் வேதனைப்படுத்தியது. நண்பர்கள் தான் ராமனை அவனுடைய மனைவியை மீட்பதற்கு உதவி செய்தது. அந்த நட்பு தான் வாழ்க்கையில மிக சிறந்தது அப்படின்னு யாரு இந்த குரூப் சொல்லுது. முடிவுக்கு வரணும். பேராசிரியர் அன்பழகனும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் மிகப்பெரிய நண்பர்கள். 50 ஆண்டுகள் 2 பேரும் ஒரே அரசியல் கொள்கையில் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்கு நண்பன் என் கலைஞன், கலைஞருக்கு நண்பர் பேராசிரியர். அதுக்கு பேராசிரியர் ஒரு உதாரணம் சொன்னாரு. கலைஞரும் நானும் எப்படின்னா அவர் பேனா நான் மூடி அப்படின்னார். மூடி இல்லாமல் பேனாவால் இயங்க முடியும், ஆனால் அந்த பேனாவை பாதுகாப்பது அந்த மூடிதான். கலைஞர் என்ற என் நண்பனை இத்தனை ஆண்டுகள் பாதுகாத்தேன் அப்படிங்கிற ஒரு நட்புக்கு ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா? இதுதான் நட்பு. எம்ஜிஆரும் கலைஞரும் எப்படிப்பட்ட நண்பர்கள்! அடே அப்பா, அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். அப்ப எல்லாம் இப்படி மொபைல் போனு டைரக்டா சட்டமன்றத்தை நிகழ்வை நேரடியா நம்ம எல்லாம் பார்க்க முடியாது. சாயந்தரம் என்ன நடந்துச்சுன்னு மாலை முரசு பேப்பர்ல போட்டா தான் சட்டமன்றத்தில் என்ன நடந்துச்சுன்றதே தெரியும். அப்ப எம்ஜிஆர் முதலமைச்சர், கலைஞர் எதிர்கட்சி தலைவர். அப்போ ஒரு சம்பவம் நடக்குது. அப்ப எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சர், ஒரு பெண் அமைச்சர், அரசாங்க கார் எடுத்துக்கிட்டு ஒரு தனி நிகழ்ச்சிக்கு போயிட்டாங்க. ஆனா அன்னைக்கு ஒரு ரூல் இருக்கு, அரசாங்க கார் எடுத்துக்கிட்டு தனிப்பட்ட நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது. உடனே திமுக காரங்கள்லாம், கலைஞருடைய ஆட்சியில் இருந்தவங்க எல்லாம், அந்த கட்சிக்காரங்க அந்த காரை போட்டோ எடுத்து அமைச்சர் தனிப்பட்ட நிகழ்ச்சிக்கு தன் காரை பயன்படுத்தி விட்டார் அப்படின்னு அந்த போட்டோவை கலைஞர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து, சட்டமன்றத்தில் எம்ஜிஆரை நீங்க கேள்வி கேட்கிறீங்க, அதுக்கு அவர் பதில் சொல்லணும், பொங்க தலைவரை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தலைவர் அந்த போட்டோவை வாங்கிட்டு உள்ள போயிட்டார். சாயந்தரம் வர்றப்ப எம்ஜிஆர் அவரு சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க. போட்டோ கொடுத்த குரூப் எல்லாம் என்னடா பஞ்சாயத்து ஆகும் நினைச்சா 2 பேரும் ஜோக்கடிச்சு சிரிச்சுட்டு வர்றாங்க, என்னடா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா கலைஞர் என்ன செஞ்சாருன்னா அந்த போட்டோ எம்ஜிஆர்ட்ட காமிச்சு, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அந்த அமைச்சர் உண்மையிலே எடுத்துட்டு போனாங்களான்னு கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு பிடி சரஸ்வதின்ற அமைச்சரை கூப்பிட்டதுக்கு, நான் எடுத்துட்டு போல, எங்க அம்மா தெரியாம எடுத்துட்டு போயிட்டாங்க, அந்த அம்மா எடுத்துட்டு போனதுக்கு அமைச்சருடைய பொறுப்பு இல்லை, அதனால அவங்கள இந்த பிரச்சனையை நான் சட்டமன்றத்தில் கொண்டு வரலன்னு அந்த போட்டோவை எம்ஜிஆர்ட்டே கொடுத்துட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே வர்றப்ப, அப்ப கலைஞர்கிட்ட பத்திரிக்கைக்காரங்க கேட்கிறாங்க என்ன அப்படின்னு. எனக்கும் எம்ஜிஆருக்கும் குடுமிப்பிடி சண்டை நடக்கும் என்று எதிர்பார்த்து வந்தீர்கள். எனக்கும் எம்ஜிஆருக்கும் குடுமிப்பிடி சண்டை நடக்க வாய்ப்பே இல்லை. காரணம், எனக்கும் குடுமி இல்லை, அவருக்கும் குடுமி இல்லை. எம்ஜிஆர் வீட்டுல போய் அந்த தொப்பிய கலட்டினதுல இருந்து 1/2 மணி நேரம் சிரிச்சுக்கிட்டே இருந்தாரா. தனது எதிர்கட்சியில் இருந்த ஒருவர் பேசிய அந்த நகைச்சுவையை நாள் முழுவதும் கேட்டு ரசித்த அந்த எம்ஜிஆர்ங்கிற நண்பன் கடைசியில எம்ஜிஆர் இறந்த பொழுது யாருக்குமே அழுகாத அழுகை கலைஞர் எம்ஜிஆர் இறந்த போது அழுதார்னா, அரசியலுக்கு அப்பாற்பட்டு, கொள்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு மனிதனை நேசிக்க வைப்பது நட்பு என்ற ஒரு அற்புதமான உன்னதமான உணர்வு தான். உறவுகளுக்கெல்லாம் அடையாளம் இருக்கு. என் பிள்ளைக்கு நான் அப்பன்னா என்னுடைய எல்லுங்கிற இன்சியல் என் பிள்ளைக்கு இருக்கும். எங்க அப்பாவுக்கு நான் மகன்னா எங்க அப்பாவோட இன்சியல் முதல் எழுத்து ஐ அப்படிங்கிற இன்சியல் எனக்கு இருக்கும். என் மனைவிக்கு நான் கணவன்னா நான் கட்டின தாலி என் மனைவி கிட்ட இருக்கும். என் தம்பிக்கு நான் அண்ணன்னா 2 பேருக்கும் ஒரே இன்சியல்.
எல்லாமே அடையாளங்களோடு தான் உறவுகள் ஏற்கப்படுமே ஒழிய அடையாளம் இல்லாமல் ஒருவரை நேசிக்க வைப்பது நட்பு தான். அந்த நட்பு தான் இந்த உலகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நிம்மதியும் மகிழ்வையும் தருவது உறவுகளை விட நட்பே நட்பே நண்பர்களே என்று சொல்லி நல்ல நண்பர்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள்.